இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவாவை நம்ம கொடுத்திருக்கிற செய்தி மத்தேயு 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7 முதல் 12 முடிய. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் 3 நிலைகளை இயேசு குறிப்பிடுகிறார். 1, தளராமல் கேளுங்கள். 2வது, நீங்கள் கடவுளிடம் கேட்பதை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் கேட்பது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட மிகுதியாக ஏதோ கொடுக்க விரும்புகிறார் என்று பொருள். 3வது, மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இது அன்பின் கோட்பாடு. ஆக இந்த 3ஐயுமே இன்றைய நற்செய்தியிலே பார்க்க முடிகிறது. முதலாவது பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் இன்று அவசர உலகில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய மனித எண்ணங்களில் என்ன இருக்கிறது என்றால், நான் இப்பொழுது ஒன்றை நினைத்திருந்தால் எனக்கு உடனடியாக கிடைத்து விட வேண்டும். இன்னைக்குள்ள பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக சண்டை போடுவாங்க. எனக்கு இப்போ வேணும்னா வேணும், நான் கேட்குற பைக் வேணும்னா கேட்குறேன்ல வாங்கி கொடுங்க, ஃபோனு எனக்கு வேணும், ஐஃபோன் வேணும் வாங்கி கொடுங்க. பெற்றோர்களுடைய வலியை உணராத ஒரு சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. சம்பாதிப்பது அவ்வளவு எளிதல்ல, ஆனால் அதை அறிந்து கொள்ளாமல் செலவு செய்ய முற்படுகின்ற ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அதாவது நீங்கள் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, உடனடியாக கிடைக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் சிறு வயதில் கேட்பது உங்களுக்கு 50 வயதாகின்ற பொழுதுதான் அது தேவை என்றால் கடவுள் 50 வயதில் கொடுப்பார். ஆனால் கேட்பதை நிறுத்தி விடாதீர்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு தேவை என்பதை இறைவன் அறிந்தால் செய்வார் என்பதுதான். எப்படி புரிந்து கொள்வது? சில நேரங்களிலே நம்முடைய உடலில் ஏதாவது நோய் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். உடலில் வலியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது தொந்தரவுகள் நமக்கு உடலில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். நாமும் பல மருத்துவர்களிடம் சென்றிருப்போம், குணம் கிடைத்திருக்காது. அதன் பிறகு ஜெபித்து கொண்டிருப்போம், அப்பொழுதும் குணம் கிடைத்திருக்காது. ஆனால் ஒரு கட்டத்திலே ஏதாவது ஒன்று நம்முடைய உடலில் தென்படும். ஒரு கட்டியோ அல்லது ஏதாவது ஒரு சூழல் நம்ம தென்படும். அதற்கு மருத்துவம் செய்ய நாம் முற்படுவோம். செய்கின்ற பொழுது நம்மிடம் உடம்பில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் அந்த மருத்துவத்தின் மூலம் சரியாவதை நாம் பார்க்க முடிகிறது. இது காரணம் என்னவென்றால், கடவுள் நாம் என்ன பண்ணியிருப்போம், முதல்ல ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஆனால் அப்பொழுது கொடுக்காமல் அதனுடைய ரூட் ப்ராப்ளம் எங்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையோடு உடல் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி புரிந்திருக்கிறார். ஆக நாம் கேட்பதை அப்படியே கொடுக்கணும் இல்லை. ஏன்னா கடவுளுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கறது இல்லை. கடவுள் நம்மை நேசிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம விஷத்தை கேட்டால் அவர் விஷத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நாம் கேட்குறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாம் கேட்குறதுல நியாயம் இருக்கிறது, நாம் கேட்பதில் நல்லது இருக்கிறது என்றால் கடவுள் உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்பது சரியானதா என்று சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் சாபம் இடுறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கை கால் குணமாகணும், நல்லது வண்டியில் போகும்போது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபங்கள் எடுக்கிறோம். ஆண்டவர் இதை கொடுத்துருன்னு சொல்கிறோம். இது நாம் கேட்பது நியாயமா? நியாயம் இல்லை. அப்போ நீங்கள் அப்படி கேட்ட கடவுள் கொடுத்துருவாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா கடவுள் தண்டிக்கக்கூடிய கடவுள் இல்லை, மாறாக அன்பு செய்யக்கூடிய கடவுள். அன்பு நிறைந்தவற்றை கேட்கின்ற பொழுது அவர் கொடுப்பார். தவறானவற்றை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கொடுக்க மாட்டார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம அன்பு செய்யணும்னு நினைப்போம், ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட அதிகம் பேசணும்னு நினைப்போம், அவங்களா கூப்பிட்டு பேசணும்னு நினைப்போம். இது தவறு. ஒரு சில நேரங்களில் இது சுயநலமாக கூட இருக்கலாம். அல்லது நான் இறங்கி வர மாட்டேன், அப்படி அல்ல. எனக்கு ஒருவரிடம் பேச விருப்பம் என்றால் நான் அலைபேசி எடுத்து அழைத்து பேச வேண்டும். அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, அவர்கள் பேச ஆசைப்படுகின்றார்களோ, எனக்கு பேச ஆசை இருக்கிறது, நான் பேசுகிறேன். அவர்களுக்கு செவி கொடுக்க விரும்பினார்கள் என்றால் செவி கொடுக்கட்டும். ஆனால் அவர்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அப்போ தான் நான் வருவேன்னா நடக்காது. இன்றைக்கி பல குடும்பங்களில் அந்த ஒரு பிரச்சனை உண்டு. நான் என்கிட்ட கேட்டு தான் செய்யணும், நான் விரும்புகிற மாதிரி தான் செய்யணும், எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, இப்படிங்கிற அந்த அகம்பாவம் பல நேரங்களில் குடும்பங்களில் சிதைவுகளை ஏற்படுத்தும். குடும்ப உறவுலையும் அது விரிசலை ஏற்படுத்தும். அது கணவன் மனைவியாக இடையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளைகள் இடையாக இருக்கலாம், அல்லது மருமகளுக்கு மாமியாருக்கும், அல்லது மருமகளுக்கும் மாமனாருக்கும், மருமகனுக்கும் மாமியாருக்கும். ஆக இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஆக அந்த சூழலிலே அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் முதலில் அவர்கள் நேசிக்க வேண்டும். மற்றவர்கள் என்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் முதலில் மற்றவரிடம் சென்று பேச வேண்டும்.
மற்றவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் நான் மற்றவர்களிடம் சென்று உதவி புரிய வேண்டும். இப்படி எந்த அந்த ஆசைகள் மற்றவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை அவர்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்திருக்கு. சிந்திப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் பொறுமை, நிதானம் இவைகளை கடைபிடித்து நாங்கள் கேட்பதை நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இருப்பதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தருளும். அதை போன்று நீர் எங்களுக்கு நல்லதுதான் கொடுப்பீர், தீயதை கொடுக்க மாட்டீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் வளமடைவையும். மூன்றாவது, நாங்கள் பிறரை அன்பு செய்து வாழவும், பிறருடைய தேவைகளை நிறைவு செய்து வாழவும், நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.